ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபுட் இஸ் எவ்ரிதிங். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக் ரெசிபியோட வந்திருக்கேங்க. அதுவும் வந்து சாக்லேட் கேக்கு. நம்ம வந்து மோல்டு யூஸ் பண்ணாமல் மக்லேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாக்லேட் மக் கேக் இது செய்கிறதுக்கு வந்து மைதா 1/2 கப் எடுத்துக்கிறேன். கோகோ பவுடர் 3/4 கப் எடுத்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த கட்டி இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கு வந்து முட்டை போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 200 கிராம் சர்க்கரை பவுடர் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அது ஃபுல்லாக தெரித்து பார்த்திங்கன்னா இப்போவே தெரிக்குது. இன்னும் நல்லா தெரித்து எல்லாம் வெளில போயிடும். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் சின்ன பாத்திரம் எடுத்ததுனால தான் இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திக்கிறேன். இது வந்து அந்த எக்கோட ஸ்மெல்லை வந்து குறைச்சிரும். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எக் மிக்ஸை வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்கிற பவுடரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு கேக் மிக்ஸ் அளவுக்கு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நான் 20 ml சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதை மூடி வச்சிடுறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு மக் எடுத்துக்கிறேன். காஃபி மக் எடுத்துகிட்டு அதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் நரைச்சிக்கிறேன். ஏன்னா அது வந்து மேலே பொங்கி வரும். எக் போட்டிருக்கறனால நல்லாவே பொங்கி வரும். அதனால் பாதி அளவுக்கு மட்டும் நரைச்சிக்கிறேன்.
பேன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒன்றுன்னா வைக்கிறேன். அஞ்சு கப்புக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு 45 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து ஃப்ளஃபியாக வந்து வந்திருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். அதுதான் இதில் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், செமையான ஒரு மக் கேக் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கப் கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.